திருப்பூர் ஊத்துக்குளி ரோடு மன்னரை பஸ் நிறுத்தம் அருகில் அருள்மிகு முத்து விநாயகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 12ஆம் நாள் மண்டல பூஜை கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. கோவில் கமிட்டியின் சார்பில் விழா ஒருங்கிணைப்பாளர் கே.சி. ரத்னமூர்த்தி தலைமையில் பூமாதேவி, கலைச்செல்வி ஆகியோர் இணைந்து பகல் 12 மணி அளவில் பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கினர். இதில் 400க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் இதுகுறித்து விழா ஒருங்கிணைப்பாளர் கே.சி. ரத்தினமூர்த்தி, ஸ்தல அர்ச்சகர் முத்துக்குமார் சிவாச்சாரியார் ஆகியோர் கூறியதாவது: இந்த கோவில் 200 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளது. இதன் முதல் கும்பாபிஷேக விழா 1984ஆம் ஆண்டு நடந்தது. தொடர்ந்து 2வது கும்பாபிஷேக விழா 2004ஆம் ஆண்டு நடந்தது. 3வது கும்பாபிஷேக விழா இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி கோவில் அரங்காவலர் பட்டுலிங்கம் கவுண்டர் தலைமையில் பரம்பரை தர்மகர்த்தா கே. சரவணன் பிரகாஷ் தலைமையில் நடந்தது. இன்று 12வது நாளாக மண்டல பூஜை நடைபெற்று வருகிறது. இந்த கோவிலில் சிறப்பு என்னவென்றால், குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கு அம்மை நோய் வந்திருந்தால் இந்த முத்துமாரியம்மன் கோவிலில் தீர்த்தம் வாங்கி கொடுத்தால் சரியாகிவிடும் என்பது ஐதீகம். இதுபோல் பல்வேறு நோய்களை தீர்க்கும் அம்மாவாக இருந்து வருகிறார் முத்துமாரியம்மன் என்றனர். மன்னரை முத்துமாரியம்மன் கோயில் என அழைக்கப்படும் இந்த கோயில் மன்னரை முத்துமாரியம்மன் திருக்கோயில் 1984ஆம் ஆண்டு முதலாவது கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 2004ஆம் ஆண்டு 2வது கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 2025ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று இப்பொழுது மண்டல பூஜை 12வது நாளாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கோயிலில் சிறப்பு என்னென்னா, முத்து அம்மை போட்டிருந்தா முத்துமாரியை வணங்கிட்டு இங்கிருந்து தீர்த்தம் வாங்கிட்டு போய் போட்டால் குணமாகுங்கிறது ஐதீக காலங்காலமாக வழங்கிட்டு வருது. அதுபோக காற்று கருப்பு இதுக்கெல்லாம் திடீர் மந்திரிச்சு கொடுக்குறாங்க. மற்றபடி கைகால் வலிக்கெல்லாம் கயிறு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போய் அவங்க தலைக்கு தேய்ச்சி குளித்தா நல்லா சுகமாகுதுங்கிறது காலங்காலமாக இங்கே வழங்கிட்டு வர்ற கோயில். இந்த கோயில் சிறப்பான கோயில் ஊத்துக்குளி ரோட்டில் மன்னரைங்கிற ஊரில் இருக்குது. இந்த கோயில் ஒரு 200 வருஷத்துக்கு மேற்பட்ட கோயில். இப்பொழுது 3வது கும்பாபிஷேகம் நடைபெற்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பூத்தவளே புவனம் 14யும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரைகண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கிடையவளே மாற்றவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதேன். ஹர பார்வதி பதையே ஹர மகாதேவா. நமது திருப்பூர் மாவட்டத்தில் மன்னரையில் இழந்தளிக்கின்ற ஸ்ரீ முத்துமாரியம்மனுடைய திருக்கோவில் புனருத்தாரண அஷ்டபந்திர மகா கும்பாபிஷேக 3வது கும்பாபிஷேக விழா மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றது. பக்த கோடிகள் என்ன மனதிலே நினைக்கின்றார்களோ அந்த காரியமானது கண்டிப்பாக முத்துமாரியம்மனுடைய அருளாலே நிறைவேற்றி வைக்கின்றாள். ஆதலாலே பக்த கோடிகள் திரளாக திருக்கோவிலுக்கு ஸ்ரீ முத்துமாரியம்மனை வழிபட்டு முத்து விநாயகரையும் வழிபட்டு அவரவரம் நலம் பெற்று நீரோடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மன்னரையிலே குடிகொண்டிருக்கின்ற முத்துமாரியம்மனுடைய திருப்பாட்டை நமது திருக்கோவில் பொருளாளர் பாடுவர். மன்னரையில் கோயில் கொண்ட மாரியம்மா, நின்பாதம் எண்ணி வணங்குகின்றோம் எம்தாயே, நன்னும் எங்கள் துன்பமெல்லாம் நீக்கி சுகம் தந்து காத்தருள்வாய், 4 முறை இசைந்து என அன்றாடு வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். திருக்கோவிலுடைய திருப்பணிக்கு முக்கிய காரணமாக நமது ஊர் மணிகாரர் சரவண பிரகாஷ் அவர்களும் தர்மகர்த்தா பட்டுலிங்கம் அவர்களும் முன்னிருந்து இந்த விழாவினை மிக சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் மேன்மேலும் வளர்ந்து 16 விதமான செல்வங்களும் பெற்று நீரோடி வாழ ஆலயத்தின் சார்பாக மனமாற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆசீர்வாதம்.